ரோசேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேக்னோலியா அப்சிடா, ரோசேல்ஸ், மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 சப் ஃபேமிலி வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாபிடேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து ட்ரீ லைக், இதில் வந்து ட்ரீ மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் எது அப்படின்னா நமக்கு பைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ட்ரீ லைக் பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு மரமாக இருக்கக்கூடியது. பைரஸ் மேலஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இது ஆப்பிள் வருமா? பைரஸ்னா ஆப்பிள் தாங்க. பைரஸ் மாலஸ் ஆப்பிள் ட்ரீ. ஸோ இது வந்து நமக்கு ஆப்பிள் ட்ரீ. ரோசேசி ஃபேமிலியில் நமக்கு ஆப்பிள் ட்ரீ வரும், அப்புறம் மாதுளை வரும். நமக்கு மாதுளை இதில் வருமா? இல்லை, மாதுளை வேற ஃபேமிலியில் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பொதுவாக ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஃபேமிலி. அதுக்கப்புறம் எரிபோட்ரியா. மிஸ் சொல்லுங்க. அப்படிங்களா? ஓகே 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 ஓகே. சார் ரோஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டேன். மோரேசியில் இது வரைக்கும் பார்த்துருக்கேங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மோரேசியில் வந்து ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக யூனிசெக்சுவல், ஆக்டினோமார்பிக், இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து நமக்கு இதில் ஆப்சென்டாக இருக்கு. ஸோ வந்து இன்கம்ப்ளீட். பொதுவாக இதில் வந்து பீரியாந்த் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் வந்து நமக்கு செப்லைன் யூஸ்வலி அல்லது வேஸ்டேஜியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் மிஸ் ஆகிருக்கும். அதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு கேலிக்ஸும் கொரல்லாவும் நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிருக்கலாம் அல்லது இல்லாமலே இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு என்ன பண்ணுன்னா இருக்கும். அதே போல் 2 to 4 பீரியாந்தோட கேரக்டர் எவ்வளோ இருக்குன்னா 2 to 4 ஃப்ரீ அல்லது ஃபியூஸ்டு. இது எப்படி இருக்குன்னா 2 அடுக்கா நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? பீரியாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்ட், நிலைத்த பீரியாந்த். சரிங்களா? அதாவது பூவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி காணப்படுது அப்படின்னா நிலைத்து காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு பீரியாந்த் பர்சிஸ்டன்ட்ங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர். இதை நம்ம ஆல்ரெடி வந்து கேலிக்ஸ் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது நமக்கு ஆண்ட்ரிஷியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரலி நம்பர் ஸ்டேமன் ஈக்குவல் டு த பீரியாந்த் லீவ்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குங்கிறாங்க. அப்போ எத்தனை அதுக்கு ஈக்குவலா பீரியாந்தோட லீவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆன்டி டெப்பலஸ் அப்படின்னா ஆப்போசிட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டெப்பல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கிறது. டெப்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து தனி, எல்லாம் சேர்ந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பீரியாந்த் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபிலமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு கர்வ்டு அப்படிங்கிறாங்க. இப்படி வளைஞ்ச மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நூல் இலை போன்ற அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி மோரஸ் ஸ்ட்ரெயிட் இன் ஃபோக்கஸ் டாஸ்டினியா, நேரா எதுல இருக்கு அப்படின்னா ஃபைக்கஸ் அண்ட் டாஸ்டினியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டா நமக்கு வந்து ஆண்ட்ரிஷியம் தெரிய ஃபிலமெண்ட் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆந்தஸ் பொறுத்த வரைக்கும் டைத்திகஸ் எக்ஸ்ட்ரோஸ், அதாவது எக்ஸ்ட்ரோஸ் நமக்கு என்ன அப்படின்னா வெளிநோக்கி வெடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது உள்நோக்கி வெடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இப்படி என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நீல வாக்குல இப்படி வெடிக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸ்லிட்னா என்ன அப்படின்னா கம்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரிஷியம் என்ன பண்ணுன்னா அந்த கம்பி இப்படி நீல வாக்குல வெடிச்சு அங்க இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றும். கைனிஸ்ட பொறுத்த வரைக்கும் பைகார்பலரிஸ், இன்கார்பஸ், இன்ஃபீரியர் ஓவரி, இதுல பொறுத்த வரைக்கும் கார்பஸ் சோ வேரியிங் டிகிரி ஆஃப் த ரிடக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது குறைக்கப்பட்ட பல்வேறு கோணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்பட்ட அமைப்பு வந்து கைனிஷியத்தை காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லி டெவலப்டு ஆர்டோகார்பஸ், கைனிஷியம் வந்து நல்லா வெல் டெவலப்டு எதுல அப்படின்னா ஆர்டோகார்பஸ்ல வந்து வெல் டெவலப்டு கண்டிஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. மோரஸை பொறுத்த வரைக்கும் எம்டி,
சேம்பர் சிங்கிள் சாலிட்டரி பெண்ட்லெஸ் ஓவியல், அதாவது நமக்கு தொங்கன மாதிரி நமக்கு ஓவியல் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். வளைந்த கருவோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா வளைந்த கருவா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சோலோசிஸ், மோரஸ், சைகோனஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைகஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி எட்டாரி, அக்கீம், ட்ரூப் வந்து ஆல்கரா, பெர்ரி அப்படி வந்து குடரேனா அப்படிங்கிறதுல பெர்ரி இருக்கு. பிளஸ்ஸி, அதாவது சதைப்பற்றுள்ள அல்லது சதைப்பற்று இல்லாத அமைப்பு காணப்படுது. இன்டெக்சன், ட்ரூப் ஆர் அக்கீம், இதுல வந்து நமக்கு பெரிகார்ப் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்ட். மெல்பரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடையாதுன்னா மேல் தோல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த அமைப்பு இருக்காது. சீடை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம், நான் எண்டோஸ்போம். எண்டோஸ்போம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயில் அல்லது நான் ஆயிலா நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மேல் ஃபிளவர் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு 2 அடுக்கா இருக்கு இல்லையா, இது வந்து மேல் மற்றும் இருக்கக்கூடியது. பீரியன்த் வந்து 2+2. ஆண்ட்ரிஷியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 இருக்கு, ஆனா தனியா தான் இருக்கு. இதுல கைனீசியம் அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா 0. இங்க வந்து பீரியாந்த் 2+2. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலா சுப்பீரியர் ஓவரி பிரசன்ட் ஆயிருக்கு. சுப்பீரியர் அல்லது இன்ஃபீரியர் 2 கேரக்டருமே வருது, ஆனா ரெண்டுமே என்ன அப்படின்னா 2. இதுல ஆண்ட்ரிஷியத்தை கேட்டாங்கன்னா 0. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. பாருங்க எங்கேயுமே ஜாயின் ஆகல, இது எல்லாமே ஃப்ரீ தான். ஆண்ட்ரிஷியமும் ஃப்ரீ, அதே மாதிரி பீரியாந்த் ஃப்ரீ. கைனீசியத்தை மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு சின்கார்பஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு, அதாவது பிராக்கெட் போட்டிருக்காங்களே அதுதான் நம்ம ஒட்டியே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், சின்கார்பஸ். அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிபிள் ஃப்ரூட்டு, மெயினா வந்து ஜாக் ஃப்ரூட்டு. இதுல வந்து ஹிந்தி நேம் வந்து காத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது பலாப்பழம். ஆர்டோகார்பஸ், லுக்ஷியா, பெர்கல், இது வந்து பாத்தீங்கன்னா மங்கி சாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம ஊர்ல இல்ல, இது சைனாவெல்லாம் இருக்கும். சின்ன பழமா இருக்கும், அப்படி கையில எப்படி ப்ரெஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஓப்பன் ஆகிடும். நம்மளதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆர்டோகார்பஸ் கம்யூனிஸ், இது வந்து பிரெட் ஃப்ரூட்டு. ஆர்டோகார்பஸ் சாப்ளஸ் அதே மாதிரி மோரஸ், மல்பெரி, ஃபைக்கஸ் கேரிகா, ஃபைக்கஸ் கிஸ்ப்லா, இந்த பீசிஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பெரும்பாலும் அதாவது மோரேசியில் இருக்கக்கூடிய எடிபிள் சாப்பிடக்கூடிய வெரைட்டிஸ். அடுத்து மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்டினியா, இது வந்து பாம்பு கடிக்கும் மருந்தா என்ன பண்றாங்கன்னா டாஸ்டினியா வந்து யூஸ் பண்றாங்க. ஃபைக்கஸ் பெங்காலிசிஸ் பொறுத்த வரைக்கும் மில்கி ஜூஸ் யூஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபார் கோட், சரிங்களா, அதோடைய பால் போன்ற திரவ பொருள் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து வெளிப்புறத்துல வந்து பயன்படுத்துறாங்க. இந்த கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஆக்சுவலா கீழ்வாதம், மூட்டுவாதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து இந்த பைக்கஸ் பெங்காலிசிஸ் கிடைக்கக்கூடிய அந்த அத்தி மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பால் போன்ற பொருளை வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இன்ஃபியூஷன் ஃபார் டிசென்ட்ரி, டயேரியா, இதோடைய மரப்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரிக்கு, டயேரியாவுக்கு, டயாபெட்டிஸ்க்கு. அப்புறம் ரூட் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா கோனேரியாங்கிறது பால்வினை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்வினை நோய்க்கு என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இதோட இலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பவுல்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பவுல்டிஸ் மீன்ஸ் ஆக்சுவலா வந்து இதுக்கு மீனிங் ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ஒரு இந்த வலி வீக்கம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கக்கூடியது. என்ன சொல்லுவோம்னா பவுல்டிஸ் அப்படின்னா வீக்கத்தை குறைப்பதற்கு என்ன பண்றாங்கன்னா இந்த அத்தி மரத்தோட இலையை வந்து பயன்படுத்துறாங்க. வீக்கம் அல்லது வலி நிவாரணம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்றாங்க.
அடுத்து மோரஸ் அல்பா, இது வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வயிற்றுப்போக்கு அதுக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வெர்மிஃபியூஜ், புழுக்கொல்லியா என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஆல்கேல வந்து நமக்கு 2011ல கேட்டிருந்தாங்க. வெர்மிஃபியூஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது டோர்வேலியா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புழுக்கொல்லி மருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கேவில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோர்வேலியாங்கிறது வந்து ஆல்கேவில் இருக்கக்கூடிய புழுக்கொல்லி மருந்து. பெரும்பாலும் நிறைய புழுக்கொல்லி மருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஃபைகஸ் ரூம்பி, இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா பாம்பு கடிக்கு வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான யூசஸ். என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைகஸ் எலாஸ்டிகா, இது ஒன்று முக்கியமானது. ரப்பர் ட்ரீ, வேற இதுல முக்கியம் ஃபைகஸ் ரிலிஜியோசா, அரச மரம். ஃபைகஸ் ரிலிஜியோசா வந்து அரச மரம். வேற நமக்கு ஒவ்வொரு இதுல பார்த்தீங்க இந்த மோரஸ் எரட்டாவோட இலைய சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த உக்ரைனா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிடைக்கக்கூடிய அந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது வந்து மஞ்சள் கலர் ஏதோ டை ப்ரிப்பேர் பண்றாங்களாம். ஸோ எல்லோ டை. இந்த பீசஸ் பார்த்து வச்சுங்க. வேற நமக்கு ஸோ இந்த பேரும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. ரீகஸ், ஃபைகஸ் ரிலிஜியோசா, ஃபைகஸ் பெங்காலிசிஸ், இது ஆக்சுவலா அரச மரம், இது வந்து ஆலமரம். சரிங்களா? அதாவது அரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒன்று. ஆஞ்சியோஸ்போர்ம் பீசிஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றதுல நம்பர் 1 யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றதுல மூங்கில் தான் நம்பர் 1. ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைகஸ் ரிலிஜியோசா, அரச மரம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கடுத்து அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணும். ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்து நமக்கு ஆலமரம் இருக்கு. அதே மாதிரி அங்கே மெடிசினல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு அந்த மரத்தை சுற்றி வந்து அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஓசோன், இந்த ஃப்ரீ ஓசோன் கரெக்டாக வந்து நமக்கு அந்த மார்னிங் டைம் சொல்லுவாங்க, அந்த டைம்ல நிறைய கிடைக்கும் நமக்கு. அதை பார்த்து வச்சுக்கங்க. அப்புறம் டாஸ்டினியா, இந்த மோரேசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹெர்பு எதுன்னா டாஸ்டினியா மட்டும்தான். ஸோ டாஸ்டினியா பீசிஸ் மோரேசியில் முக்கியமான ஒன்று. இதை பொறுத்த வரைக்கும் சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு. ஸோ டாஸ்டினியாவோட கேரக்டர் பார்த்து வச்சுங்க. அடுத்தது ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐப்பாந்தாடியம், அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய ஐப்பாந்தாடியம் முக்கியமான ஒரு கேரக்டர். இதில் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா ஆக்சுவலா இது மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர். இப்போ மேல் ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 பீரியாந்தை பொறுத்த வரைக்கும் 4 இருக்கு. அதுவும் எப்படி இருக்குன்னா 2+2ங்கிறாங்க. ஸோ இது வந்து 2+2. அடுத்தது ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா 2+2 தான். சரிங்களா? மேல 2, இந்த சைட்ல 2, 2+2. இந்த மேல் ஃப்ளவருக்கு கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் 0. இங்க வந்து பாத்தீங்கன்னா கைனீசியம் இதே சேம் பீரியாந்து, இது வந்து நமக்கு இதே சேம் எப்படி இருக்குன்னா P2+2 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கு. இங்க ஆண்ட்ரிஷியம் இங்க இல்லை. இங்க என்ன கிடையாதுன்னா ஆண்ட்ரிஷியம் இல்லை. ஸோ ஆண்ட்ரிஷியம் 0. அடுத்தது கைனீசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பொறுத்த வரைக்கும் 2 இருக்கு, ஒட்டியா இருக்கு. சுப்பீரியரா இன்ஃபீரியர் ஓவரி, என்ன ஓவரி இருக்கு அப்படின்னா இன்ஃபீரியர் ஓவரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நமக்கு முக்கியமானது இந்த ஐப்பாந்தோடியம் இன்ஃப்ளோரசன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. மேல் ஃப்ளவர் எங்க இருக்கு, ஃபீமேல் ஃப்ளவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேல் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வாய்ப்பகுதியில தான் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவர் எங்க இருக்கும் அப்படின்னா அதாவது அடிப்பகுதியில வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா
5 பீசிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ரோ கார்பே, மோரிசே, டாஸ்டினியா, பிசிஏ, கேஸ்டிலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மொத்தமாக இருக்கக்கூடிய 5 ட்ரைபு. ஸோ மோரேசி பொறுத்த வரைக்கும் இதை பார்த்து. அடுத்தது ரோசேசிக்கான கேரக்டர். ரோசேசி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹேபிட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பைரஸ், நமக்கு ஆப்பிள் பைரஸ் மாலஸ் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி நமக்கு வந்து எது ஷப் இருக்கு, ஹெர்ப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. பிளான்ஸை பொறுத்தவரை வெரி ஆஃபன் தான் கிளைம்பர், அதாவது முள் அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ரோசா இண்டிகா ரூபஸ், ஏன்னா நம்ம ரோஜா செடியில முள்ளு பார்க்குறோம் இல்லையா, அதுதான். ரூட்டை பொறுத்த வரைக்கும் இது டைகாட்டனால கண்டிப்பா டேப் ரூட் சிஸ்டம் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி அட்வென்சிஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. சரிங்களா, வேற்றிட அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு இருக்கு. வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதுல காணப்படுது. சரிங்களா, வேரை தவிர மற்ற பகுதியிலிருந்து உருவாகக்கூடியது. அப்புறம் ஸ்டெம் கட்டிங். இந்த ரோஜா செடியில என்ன பண்ணுவாங்க, சின்ன ஸ்டெம்மை கொண்டு போய் கட் பண்ணி வச்சாலே வந்து அது growth ஆகக்கூடிய கேரக்டர் அதுல இருக்கும். அடுத்தது ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் எராக்ட் அண்ட் கிரீப்பிங், நேரான, அதே மாதிரி ஒரு சில இடத்துல கொடி மாதிரி அமைப்பு காணப்படும் அப்படிங்கிறாங்க. எர்பேசியஸ் உட்டி, நல்ல கடினமான ஒரு கட்டை மாதிரி இருக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் மீன் ஷக்கர் அப்படின்னா ரன்னர் அண்ட் பட் கிராஃப்டிங். இது மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா வளர்க்குவாங்க. அதாவது தரையில் ஓடு தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இலையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆல்டர்னேட்லி, ரேரா ஆப்போசிட் இருக்கு, சிம்பிள் ஆர் பின்னேட்லி காம்பவுண்ட். அதே மாதிரி பீட்டியோல் அண்ட் ஸ்டிப்புலேட். ஸ்டிப்புல் மேபி எப்படி இருக்கு அப்படின்னா மைனூட் ஆர் காடசஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரிங்களா, இது நான் உங்களுக்கு அந்த காடசஸ் சொல்லியிருப்பேன், எழுதி வச்சிருக்கீங்களா? காடசஸ்னா என்னன்னு பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுதி வச்சிருக்கீங்க? காடசஸ் அப்படின்னா காடசஸ் லீஃப். அதாவது ஒவ்வொரு இலையா நமக்கு வளர 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 என்ன பண்ணும் அப்படின்னா உதிர்ந்து விடும். சரிங்களா, அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா வளர்ந்த பிறகு உதிர்ந்தக்கூடிய இலைகள், உதிரக்கூடிய ஒரு இலைகள் அல்லது சீக்கிரமாக உதிரக்கூடிய இலைகள், சீக்கிரமாக உதிரக்கூடிய இலைகள் அல்லது விரைவில் உதிரும் இலைகள். இதுக்குதான் பேர் என்னன்னா காடசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இது வந்து நிலையற்றவை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள். அடினேட் அண்ட் பர்சிஸ்டன்ட். இலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நிலைச்சு காணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ரோஸ் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ரோஸோட என்ன பண்ணணும்னா இலையும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் அதுக்கான ஒரு அட்ராக்டிவ். சரிங்களா, இதுதான் வந்து பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, நிலையானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நமக்கு ரோசா இண்டிகா இதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபியூசியஸ் லீப் பேஸ், அடிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கான்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஃபியூசியஸ் லீப் பேஸ், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஃபியூசியஸ் அப்படின்னா வெளிப்படையான, கான்ஃபியூசியஸ் வெளிப்படையான இலை அடிப்பகுதி காணப்படும் அப்படிங்கிறாங்க. வெளிப்படையான இலை அடிப்பகுதி அப்படிங்கிறது அமைப்பு இருக்கும். அடுத்து இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாலிட்டரி, ரெசிமோஸ், சைமோஸ் இருக்கு. குளூஸ்டர் சாலிட்டரி, கொத்தான தனி மலர். கொத்தான தனி மலர் எதுல இருக்குன்னா ரோசாவில். ரெசிமோஸ், ரெசின் பொறுத்த வரைக்கும் அக்ரிமோனியா, ப்ரூனஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ரெசிமோஸ். காரிம்புக்கு எக்ஸாம்பிள் ஸ்பாரியா. சைம் அப்படின்னா ஃப்ராகேரியா. டெர்மினேலியா காரிம்போசாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோசா மஸ்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டெர்மினேலியா காரிம்போசா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பார்த்துச்சுக்கோங்க. இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் டைப்ல ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி ஆக்டினோகார்பிக், ரெகுலர், ரேர்லி சைக்கோமார்பிக்.
அதே மாதிரி பிராக்டேட், பைசெக்சுவல், ரேர்லி வந்து நமக்கு யூனிசெக்சுவல் இருக்கு. பென்டாமரஸ் ஃப்ளவர், எபிகேனஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃப்ரூனஸ். சம்டைம் மேபி ஹைபோகைனஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. சூலக கீழ் மலர் மேல் மலர் ரெண்டுமே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டிபியூல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி ரெப்ரசன்ட் பை த எபிகேலிக்ஸ். எபிகேலிக்ஸ்ங்கிற ஒரு கேரக்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. அதாவது ஃப்ராகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மால்வேஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா எபிகேலிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு காணப்படும். சரிங்களா? அதாவது பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. எபிகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கேலிக்ஸுக்கு வெளிப்புறம் இப்படி நமக்கு கேலிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் கேலிக்ஸ் அப்படின்னா கேலிக்ஸ் கீழே இப்படி இருக்கு வெளிப்புறத்துல. இதுலதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னா இப்படி ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்தது வந்து நமக்கு கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 செப்பல்ஸ் இருக்கு. எல்லாமே இணைஞ்சிருக்கு, அடிப்பகுதியில இணைஞ்சு காணப்படுது. கேமோசெப்பலஸ் மூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. பேசல் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் யூசுவலி அடினைட் ஃபார்மிங் ஐபாந்தியம் எபிகேலிக்ஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐபாந்தியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஐபாந்தியம் எபிகேலிக்ஸ். சரிங்களா? இன்ஃபோர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபாந்தியங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து எபிகேலிக்ஸ் கேரக்டரும் பார்க்கலாம். கேலிக்ஸுக்கு கீழே வந்து இருக்கக்கூடியதான் இன்னொரு நமக்கு 5 சின்ன சின்னதா செப்பல்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த அமைப்புக்கு பேர் தான் எபிகேலஸ். அதே மாதிரி நமக்கு ஆஸ்டிவேஷன் இஸ் அ வால்வேட் அல்லது இம்ப்ரிகேட் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு காணப்படுது. கொரல்லா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பெட்டல்ஸ் இருக்கு. ஒரு சிலதுல வந்து பாலிபெட்டலஸ் இருக்கும். நிறைய அந்த பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ரோசேசி பொறுத்த வரைக்கும் இன்செக்டட் அந்த ரெசெப்டக்கல் கப்பு. சரிங்களா? எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி இந்த இதுக்குள்ள அப்படியே சொருகி வச்ச மாதிரி இருக்கும். ரெசெப்டக்கல் கப்புல என்ன அப்படின்னா எல்லாமே சொருகி வச்ச மாதிரி இருக்கும். இதுலதான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா வெளிப்புறத்துல இப்ப இந்த வெளிப்புறத்துல என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எபிகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு கீழே. அப்ப அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எபிகேலிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு இந்த வேரியஸ் நிறைய பெட்டல்ஸ் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கேலிக்ஸ், அதுக்கப்புறம் எபிகேலிக்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அரேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நமக்கு பெட்டல்ஸ் மேபி ஆல் டுகெதர் ஆப்சென்ட். அதாவது போட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசஸ்ல என்ன கிடையாதுன்னா பெட்டல்ஸ் கிடையாது. சம்டைம் வந்து ஸ்டேமன் வந்து என்னவா மாடிஃபைட் ஆகுதுங்கிறாங்க. பெட்டல் லைக் ஸ்ட்ரக்சரா நமக்கு வந்து ஸ்டேமன் மாறுமா. அதாவது நமக்கு ஸ்டேமன் ஆனது மகரந்தம் என்னவா மாறுதுங்கிறாங்க. ஒரு பெட்டல் ஒரு இலை போன்ற வடிவத்துல மாறுதுங்கிறாங்க. ஆஸ்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன் என்ன அமைப்பு அப்படின்னா இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன். அதே மாதிரி நியூமரஸ் ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். அதே மாதிரி டிஸ்னெக்ட் ஸ்டேமன் தெளிவான ஸ்டேமன் இருக்கும். அடுக்குல மொத்தம் 5, சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 அல்லதுக்கு மேற்பட்டு 10 வரைக்கும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். ஸோ ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5 அல்லது 10. ஆண்ட்ரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 அல்லது 10. அதே மாதிரி பெரிகைனஸ் அரவுண்ட் த கைனீசியம் அரேஸ் ஃப்ரம் த ஹைபாந்தியம். அதாவது அந்த பூ அடிப்பகுதி இருக்குது இல்லைங்களா தளம், அந்த பகுதியில இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கிற மாதிரி வரும் நமக்கு பெரிகைனஸ் ஃப்ளவர். அதே மாதிரி ஆந்தர் பொறுத்த வரைக்கும் டைத்திக்கஸ். ஆந்தர் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டைத்திக்கஸ். இது உள்நோக்கி வெடிக்கக்கூடியது, அடிப்பகுதியில ஒட்டி இருக்கு. ஸோ இதுக்கு டார்சி பிக்ஸ்டு. யூசுவலி வந்து நமக்கு தேன் சுரப்பி அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. தேன் சுரப்பிங்கிற அமைப்பு இதுல நமக்கு காணப்படுது. ஸ்டேமன் அண்ட் கார்பல். அதே மாதிரி இந்த சுரப்பி எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா
இப்ப நமக்கு இது ஸ்டாமன், இது ஸ்டாமன், இது கார்பல். இந்த ரெண்டுக்கும் நடுவுல, ஸ்டாமனுக்கும் கார்பலுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த சுரப்பிக்கு தான் என்ன பேருன்னா தேன் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்டு காணப்படலாம் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு கார்பல் மட்டும் பைரனஸ்ல காணப்படுது. 5 பைரஸ் இன்டெஃபினட். அதே மாதிரி நமக்கு இது என்ன அப்படின்னா இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க. எதுல அப்படின்னா ஃப்ராகேரியா ரோசாவில. ஆனா ஆப்பிள்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்னா 5 மட்டும் இருக்கு. கைனீசியம் ஆப்பிள்ல 5 மட்டும் அரேஞ்ச் ஆயிருக்கு. கைனீசியத்தை பொறுத்த வரைக்கும் சின்கார்பஸ் ஆர் அப்போகார்பஸ். சின்கார்பஸ் பொறுத்த வரைக்கும் பிளாசன்டேஷன் இஸ் ஹேவிங் ஆக்சில் பிளாசன்டேஷன். என்ன பிளாசன்டேஷன் இருக்கு அப்படின்னா ஆக்சில் பிளாசன்டேஷன் அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி having 2 to 5 lacule while apocarpus condition. என்ன ஓவியல் இருக்கு அப்படின்னா apocarpus basal placentation இருக்கு. axial placentation வருது, basal placentation. So ரெண்டு type of placentation இதுல இருக்குங்க. In present ovary it's superior but sometime inferior also pyrrhus. pyrrhus பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா inferior ovary. So ஆப்பிள்ல என்ன ஓவரினா இன்ஃபீரியர் ஓவரி. சூலக கீழ்மலர் என்ன மலர் காணப்படுதுன்னா சூலக கீழ்மலர் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவோ வந்து நமக்கு ஆப்பிள் என்ன அப்படின்னா ட்ரூப்பா போமா என்ன டைப் வருங்க. ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு. ட்ரூப் வந்து ப்ரூனஸ். எட்டாரியாக்கின் வந்து போட்டோனெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து எட்டாரியாக்கின் வந்து போட்டேனெல்லா அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். அடுத்தது ஃப்ளோரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பிஆர். அதே மாதிரி நமக்கு பைசெக்சுவல். கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 இருக்கு. இதுல கேலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. சம்டைம் இதுல என்ன வரும்னா எபி கேலிக்ஸும் வரும். பிஆர்எல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ஏன்னா இதுல எபி கேலிக்ஸ்ங்கிற அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கொரல்லா பொறுத்த வரைக்கும் 5 ஃப்ரீ. ஆண்ட்ரீஷியம் இன்ஃபினிட்டிவ், கைனீசியம் இன்ஃபினிட்டிவ். அப்படி இல்லைன்னா 2 to 5 வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஆப்பிள்ல நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? 5 மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ளோரல் இருக்கக்கூடிய உங்களுக்கு கீ பாயிண்ட் இதுதான். ஆண்ட்ரீஷியம் கைனீசியம் ரெண்டுமே நமக்கு இன்ஃபினிட்டிவ் நிறைய நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் சாப்பிடக்கூடியது. அப்புறமேட்டு பைரஸ் கம்யூனிஸ், ப்ரூனஸ் பெர்சிகா, ப்ரூனஸ் சமடஸ், இது எல்லாமே நமக்கு சாப்பிடக்கூடிய வெரைட்டி. ஸ்ட்ராபெரி கேட்பாங்க. ஃப்ராகேரியா பெர்சிகா ஸ்ட்ராபெரி அந்த புளிப்போட நமக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். அப்புறம் பிளாக்பெர்ரி, ராஸ். உங்களுக்கு இல்லையா? இப்படி கட்டாச்சு. சரி, நான் உங்களுக்கு நான் இதை சென்ட் பண்ணி விடுறேன் எப்படி கட்டாச்சுன்னு. மோரேசியில பொறுத்த வரைக்கும் அது நான் உங்களுக்கு பிளாசன்டேஷனு ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன் நானு. Moraceae presentation.
வேற ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு ஒன்றும் சொல்லலையே. என்ன ஃபேமிலி தெரியுங்களா? இன்னும் ஒரு ஃபேமிலிக்கு சொல்லல நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து பொதுவா வந்து மோரேசியை பொறுத்த வரைக்கும் பேசல் பிளாசன்டேஷன் வருதுங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோரேசியில வந்து நமக்கு பேசல் பிளாசன்டேஷன் இருக்கு. எங்க இருக்கு மோரேசி? மோரேசியில வந்து நமக்கு இருக்கக்கூடியது இது வந்து பேசல் பிளாசன்டேஷன். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. பேசல் பிளாசன்டேஷன். அடுத்தது வேற எந்த ஃபேமிலிக்கு தெரியுங்க? நம்ம ஏற்கனவே ஃபேமிலிக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். பிளாசன்டேஷன் தேடி பார்த்து கிடைக்கலன்னு சொன்னேன். மோரேசி தான் சொன்னாங்களா? ரைட், ஓகே. பேசல் பிளாசன்டேஷன் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது இந்த எக்கனாமிக் மட்டும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். அப்புறமா நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இது பிளாசன்டேஷன், பேசல் பிளாசன்டேஷன், அதே மாதிரி ஆக்சியல் பிளாசன்டேஷனும் நமக்கு இருக்கு. பெரும்பாலும் இந்த சூலக கீழ்மலர் வரும்போது உங்களுக்கு பேசல் பிளாசன்டேஷன் வரும். அது ஒரு பாயிண்ட் நினைப்பு வச்சுங்க. மெடிசினல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் ரோசாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தயாரிக்கிறாங்கன்னா குல்கந்து அப்படிங்கிறத தயாரிப்பாங்க. சரிங்களா? இந்த குல்கந்துங்கிறது நீங்க இந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதை நீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு தடவை இந்த ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் போயிருந்தப்ப குல்கந்து பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்று கொடுத்தாங்க. இந்த குல்கந்துனே விற்கிது. ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மு மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல வந்து குடிப்பாங்க. சரிங்களா? அதை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா இல்லை. இதை பார்த்து வச்சுங்க. குல்கந்து எதுலாம் தயாரிக்கிறாங்கன்னா ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க காய வச்சு. அதே மாதிரி ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் ப்ரிப்பேர் பண்றது, அப்புறம் நீங்க சாப்பிட்ற இந்த ரோஸ் மில்க், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதை தான் பயன்படுத்துறாங்க. ப்ரூனஸ் டொமஸ்டிகா இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸிகோரியா அண்ட் இர்ரெகுலர் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து இதை யூஸ் பண்றாங்க. லாக்கோரியா அப்படிங்கிறது இது என்ன வரும் அப்படின்னா லாக்கோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஆக்சுவலா அதாவது வெள்ளை படிதல் அப்படின்னு சொல்றாங்க. லாக்கோரியாங்கிறது வந்து நமக்கு வந்து வெள்ளை படிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை படிதல் இந்த பிறப்பு உறுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை படிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுமா. சரிங்களா? இதை நினைப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு ரூபஸ் ஃப்ரூட்டிகோசஸ் இதை பொறுத்த வரைக்கும் டிசென்ட்ரி அண்ட் வூஃபிங் காஃப் வறட்டு இருமலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. வறட்டு இருமல். கிரெட்டஜஸ் சாக்ஸ் வெரி குட் ஹோமியோபதிக் மெடிசன். ஹார்ட் டிசீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க இந்த கிரிட்டேஜியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீஸ். ஃப்ரூட் எலிபோட்ரிகா ஜப்பானிகா. எலிபோட்ரிகா ஜப்பானிகான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தசை வலி, அதே மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் தர்ஸ்ட் தாகம் நினைக்கிறேன், தண்ணி தாகம். இந்த தாகத்துக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்களா இது வேற தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ஸ்டி தாகம் தான். தண்ணி தாகத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து பழத்தை வந்து பயன்படுத்துறாங்களாமா.
சரிங்களா? எரிபோட்ரிகா ஜப்பானிகா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கங்க. ஊட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைடோனியா இண்டிகா, கிரிட்டேசியஸ் ஆக்சோகாந்தியா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் ஹேண்டில், இதில் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்கிறாங்க. அதே போல சைடோனியா இண்டிகா வந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் வந்து தயாரிக்கிறாங்க. வாக்கிங் ஸ்டிக் எதுல தயாரிக்கிறாங்கன்னா சைடோனியா இண்டிகா வந்து வாக்கிங் ஸ்டிக். அடுத்து ஆர்னமெண்டல், அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். ரோஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே நம்ம அழகுக்காக வளர்க்கக்கூடியதுதான். சரிங்களா? அதனால அதே மாதிரி இதுல இந்த ப்ரூனஸ் அமிடுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து என்ன தயாரிக்கிறாங்கன்னா பாதாம் ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. பாதாம் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரூனஸ் அமிகடலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து பாதாம் ஆயில். ஸோ அடுத்தது நமக்கு ஃப்ளோரல் டயக்ராம்னு பார்த்தோம்னா பாருங்க, இதுல எபிகேலக்ஸுமே இருக்கு. இங்க இதெல்லாம் எபிகேலக்ஸ். இது ஸோ இது பிஆர்எல். உள்ள வந்துட்டீங்கன்னா கேலிக்ஸ் இருக்கு. கேலிக்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்குது. எத்தனை இருக்கு? மொத்தம் 5 இருக்கு. மொத்தம் 5 இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா கொரலா. கொரலா வந்து எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஆனா தனித்தனியா தான் இருக்கு. ஸோ கொரலா 5 தனியா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆண்ட்ரிஷியம், இது நிறைய இருக்கு. உள்ள கைனீசியம், இதுவும் நிறைய இருக்கு. கைனீசியம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எத்தனை சொல்லலாம் அப்படின்னா 2 கட்டு தான் நிறைய. ஆக்சுவலா இதுதான் அதோட ஃபார்முலா. இதை பார்த்து வச்சுங்க. நான் என்ன பீசிஸ்க்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த போர்டிலாண்டியா அப்படிங்கிற ஒரு பீசிஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம ஆப்பிளுக்கு எடுத்தோம்னா அது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால நமக்கு வந்து ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பீசஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால இதை பார்த்து வச்சுங்க. எதுக்கு வேணா ஆப்பிளுக்கு எழுதி வச்சுங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து ஃபேமஸான ஒண்ணு. அதனால ஆப்பிளுக்கான ஃப்ளோரல் ஃபார்முலா எழுதிக்கங்க. ஆப்பிள் கேட்டாலும் இதே தான் வருது. ஆப்பிள்ல வந்து வேணா ஒன்று சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பிஆர், ஆப்பிளுக்கு எழுதிக்கங்க. பிஆர் வருது. பைசெக்சுவல். அதுக்கப்புறம் கே வந்து 5 ஆனா ஃப்ரீயா இருக்கு. கொரலா 5, இதுவும் ஃப்ரீயா இருக்கு. ஆண்ட்ரிஷியம் இன்ஃபினிட்டிவ் இதுல. கைனீசியத்தை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து நமக்கு இன்ஃபீரியர் ஓவரி வருது. 5 இருக்கு. பென்டா கார்புலரி என்ன கேரக்டர் அப்படின்னா பென்டா கார்புலரி அப்படிங்கிற கேரக்டர் வருது. இது பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து ஆப்பிளுக்கான ஃபார்முலா. ஆப்பிள் பீசிஸ்க்கான ஃப்ளோரல் ஃபார்முலா. சரிங்களா? ஆப்பிள்ல எடிபிள் பார்ட்னு கேட்டாங்கன்னா தலாமஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா எடிபிள் பார்ட். சரி, அடுத்த பீசிஸ் நமக்கு இப்ப இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. நமக்கு 9ல இருந்து வாங்க. மெனிஸ்பெர்மேசி பார்த்தாச்சு. கம்பார்டேசி பார்த்தாச்சு. லைத்ரேசி பார்த்துட்டாங்களா? லைத்ரேசி, மோரேசி, ரோசேசி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம மீலியேசி பார்க்கணும். சாப்பண்டேசி, நிக்டஞ்சனேசி 3 ஃபேமிலி இருக்கு. மீலியேசி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மீலியேசி பார்த்துட்டாங்களா டீச்சர்ஸ்? மீலியேசி பார்த்தாங்களா? ஆமா, மீலியேசி பார்த்துட்டோம். அடுத்து 2 ஃபேமிலி இருக்கு. சாப்பண்டேசி ஒன்று இருக்கு, நிக்டாஜெனேசி ஒன்று இருக்கு. அது பார்த்தோம்னா இந்த கேரக்டர் ஓவர். இப்போ யார் ஒன்றும் இந்த டெஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் 8 ஃபேமிலி யாரும் ஒன்றும் டெஸ்ட் ஏதாவது முடிக்காம இருக்கீங்களா? எல்லாமே எழுதிட்டீங்கல்ல?
நான் உங்களுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து கீ போட்டிருக்கேன். நான் அந்த கீ அதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா நம்ம சொல்லுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க நேம் போட்டு எனக்கு நீங்க இண்டிவிஜுவலா அனுப்பினாலும் சரி, நீங்க குரூப்ல அனுப்பினாலும் சரி, 30 கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க், அதாவது நீங்க எக்ஸாக்டா என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை அனுப்பிவிடுங்க. நீங்க எச்சாவும் போட வேண்டாம், கம்மியாவும் போட வேண்டாம். சரிங்களா? இப்ப கரெக்டா வந்து 30 கொஸ்டினுக்கு ஒரு 24 வருதுன்னா இப்படி 24 இப்படி போட்டுவிட்டு உங்க நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் பிரியா அப்படின்னு வருது அப்படின்னா பிரியான்னு போட்டு என்ன பண்ணுங்க, இதை சென்ட் பண்ணி விடுங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதை நான் தெரிஞ்சுக்குவேன். நான் சரிங்களா, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னையிலிருந்து உங்களுக்கு வந்து நான் அந்த டெய்லியும் கொஷின் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த 1000 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் 250 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் கொடுக்க முடியுமோ நான் அதை கொடுத்துட்றேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இன்னைக்கு டெஸ்ட் எழுதிருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1000 கொஷின் இருக்குது அப்படின்னா 1000 கொஷினை வந்து 4ஆ பிரிச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா செவ்வாய் புதன்ல ஒரு 250, அப்புறம் வியாழக்கிழமை ஒரு 50, வெள்ளிக்கிழமை ஒரு 250 நமக்கு என்ன ஆகும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சண்டே என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஷின்ல இருந்து நமக்கு டோட்டலா உங்களுக்கு என்ன பண்ணுறேன், 1000 கொஷின்ல இருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த 1000 கொஷினுமே நமக்கு என்ன ஆயிரும், ஃபுல்லா தரவா நமக்கு கிளியரா தரவாயிரும். ஏன்னா இதுல நிறைய விஷயம் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா தியரி மாதிரி கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதுல வந்து நீங்க ஃபுல்லாவே தெளிவா லைன் பை லைன் படிச்சுதான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும், ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. யார்கிட்டயாவது சார் என்கிட்ட வந்து இது இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. நான் வேணா பிடிஎஃப் கூட சென்ட் பண்ணி விடுறேன். அந்த நான் உங்களுக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா 250 கொஸ்டின் பக்கம் நான் ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. அதுவும் சேர்த்து உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். சரிங்களா? இல்லை என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கும், நான் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிறேன் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா இன்னைய டேட் வரைக்கும் என்ன கொஸ்டின் இருக்குமோ அதை நான் வந்து பிடிஎஃப் கூட அனுப்பிடுறேன், நீங்க படிச்சுக்கோங்க. மிஸ் சொல்லுங்க. அப்ப நடுவுல கொஞ்சம் எல்லாம் நிறைய எழுத மாட்டீங்களாட்டிருக்கு. ஓ அது இல்லைங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 200 கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் அனுப்பியிருப்பேன் பாருங்க, அது நேத்து அனுப்பினேன். நான் ஒரு சாரோட இது வந்து போட்டோ எடுத்து அனுப்பினேன். அதே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அல்லது நான் எழுதி வச்சிருக்கிறவங்களுக்கு ஓகே நோ ப்ராப்ளம். அந்த பிரிண்ட் அவுட் போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒன்ஸ் அதை ஃபுல்லா ரீகால் பண்ணுங்க. அதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறது இது எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருப்பேன் நான். சரிங்களா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கொடுத்துருப்பேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இதை விட்டுட்டோம்னா அப்படியே என்ன பண்ணோம்னா இது சேர்ந்துக்கிட்டே போகும், படிக்கவே மாட்டோம். அதனாலதான் சரி இந்த வாரத்துல இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம 1000 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னா அதை இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஏன்னா கால்வர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த டைம்ல இதை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன், நீங்க படிச்சு எழுதுற மாதிரி பார்த்துங்க. அதனாலதான் இந்த டெய்லியும் 10 கொஸ்டினை வந்து எழுதுறது இல்லாம படிக்கவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க எழுதுனீங்கனாலே 10 தடவை படிச்சதுக்கு சமம். சரிங்களா? அதனாலதான் உங்களை எழுத சொல்றோம். சரி ரைட். அடுத்த ஃபேமிலி வந்து நமக்கு சாப்பண்டைசி எடுத்துக்கோங்க. அடுத்த ஃபேமிலி வந்து நமக்கு சாப்பண்டைசி. அடுத்து சாப்பண்டைசி ஃபேமிலி பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு ஃபேமிலி தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சோம்னா டெஸ்ட் போயிடலாம். நான் பண்ணதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நேரத்தையும் நான் 8 ஃபேமிலி பிளான் பண்ணேன், முடிக்க முடிய போச்சு. சாப்பண்டைசி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சாப்பண்டைசி பொறுத்த வரைக்கும் பொதுவாக காமன் நேம் கேட்டாங்க அப்படின்னா சோப்பெரி ஃபேமிலி. காமன் நேம் என்ன அப்படின்னா சோப்பெரி ஃபேமிலி. இந்த காமன் நேம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கொஷின் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அதே பார்த்து வச்சுக்கோங்க.
இதுல பொறுத்த வரைக்கும் பொதுவா என்ன இருக்கு அப்படின்னா ட்ரீ, ஷ்ரப், கிளைம்பர் யூஸ்வலி வந்து பின்னேட்லி லீவ்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரிங் லைக் இலை எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குங்கிறாங்க. சர்சினேட் அப்படின்னா இப்படி சுருளா இருக்கக்கூடியது. காயில்டு டென்ட்ரில் கொடி லயனாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல பொதுவாக நமக்கு வந்து அந்த கொடி தாவரங்கிற அமைப்பு இருக்கு. பாலிகேமஸ் நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். அதே மாதிரி டயசியஸ் என்ன அப்படின்னா டயசியஸ் ஃப்ளவர். ஸ்கேல் அல்லது கிளாண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செதில்கள் அல்லது வந்து சுரப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்து அப்பெண்டேஜ் அந்த பெட்டல்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி யூனிலேட்ரல் எக்ஸ்ட்ராஸ்டேமல் டிஸ்க் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கான். ஒரு தட்டு மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேமன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ட்ரைகார்புலரி ஓவரி. ஓவரி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ட்ரைகார்புலரி அப்படின்னா 3 மட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ட்ரைகார்புலரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சுப்பீரியர் அண்ட் யூஸ்வலி வந்து ஏரிலேட்டட் சீட் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏரில் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுக்காப்புளி. இப்படி விதை இருக்கும். விதைக்கு வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளஷி சாப்பிடக்கூடிய ஒரு பகுதி மாதிரி இருக்கும். ஏரில் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹாபிட் பொறுத்த வரைக்கும் ட்ரீ, ஷ்ரப், கிளைம்பர், வாட்சிங், ஸ்ப்ரிங் லைக் டென்ட்ரில். இதுல வந்து பாருங்க நிறைய வந்து நமக்கு கொடி தாவரங்கள்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. டென்ட்ரில் கொடி. ரூட்டை பொறுத்த வரைக்கும் டைகாட், டேப் ரூட் சிஸ்டம். ஸ்டெம்னு கேட்டாங்கன்னா எராக்ட் அண்ட் வீக். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் நலிந்த தண்டு அப்படிங்கிறது அமைப்பு காணப்படுது. கிளம்பிங் ஆர் டென்ட்ரில் எல்லாமே கொடியா தான் இருக்கு. ஸோ இது எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் அதோட மாடிஃபிகேஷன் சொல்றாங்க. இந்த கொடி போன்ற அமைப்பு அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸ் உடைய மஞ்சரி அச்சு. அப்ப மஞ்சரி அச்சு என்னவா மாறுது அப்படின்னா இங்க வந்து கொடி மாதிரி மாறுது. மஞ்சரி அச்சு என்ன மாதிரி மாறுதுன்னு கேட்டாங்கன்னா கொடி மாதிரி அரேஞ்ச் ஆகுது. சோ மஞ்சரி அச்சு என்னவா மாறுதுன்னா கொடி மாதிரி மாறுது. ஸோ இதை நோட் பண்ணீங்க. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேரக்டர். The fork at the apex is the branches often flat, rolled like watch spring. பார்க்கறதுக்கு எப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நமக்கு அதோடைய இது வந்து நமக்கு இப்படி ஒரு fork மாதிரி இதோட நுனிப்பகுதி என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் ஆகுது. இது வந்து branches and often flat. இது பக்கத்துல வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கும் அப்படியே இப்படி சுருட்டி பிடிச்சிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸோட ஆக்சிஸ் மஞ்சரி அச்சோடைய மாடிஃபிகேஷன். இது பார்த்து வச்சுங்க. மாடிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து லீஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட், காம்பவுண்ட் ஆர் பின்னேட், ஸ்டிபியூல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸ்டிப்புலேட் இலையடி செதில் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா எதுல இருக்கு அப்படின்னா கொடி தாவரங்கள்ல காணப்படுது. Stipules are small and soon falling up. Sometimes imparipinnate. லீப் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து imparipinnate அப்படிங்கிற கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா விழுந்துருமா. சரிங்களா? இலை எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு சீக்கிரமா விழுந்துடக்கூடிய கேரக்டர் இருக்கு. அதே மாதிரி imparipinnate அதை நினைப்பு வச்சுங்க. அது என்ன மீனிங் சொல்லிடுற அப்படி எழுதிக்கங்க. imparipinnate leaf. இது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு கூட்டு இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. imparipinnate என்ன அப்படின்னா கூட்டு இலை. ஓகேங்களா? ஆக்சுவலா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இதுல வந்து சிற்றிலைகள் ஒரு மைய அச்சில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. சிற்றிலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மைய அச்சில் இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இது நமக்கு என்ன சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடியதுல இது சொல்லலாம் நினைக்கிறேன் கருவேப்பிலை அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதுல இப்படி லீஃப் வருது. இந்த இடத்துலதான் உங்களுக்கு வந்து அந்த இலையடி செதில் அப்படிங்கிறது இங்க இருக்கும்.
ஸோ இதுல வந்து இப்படி இலை ஆப்போசிட்ல இந்த மாதிரி நமக்கு வேப்ப மரத்துல இதே மாதிரி தான் இலை இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இது போல நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க இம்பேரிபினேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இது ஆக்சுவலா வந்து எந்த அமைப்புனா ஒரு கூட்டு இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் சிற்றிலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் மைய அச்சு. சிற்றிலைகள் ஒரு மைய அச்சில், இந்த அமைப்புக்கு பேரு ராக்கிஸ். இந்த இடத்துக்கு பேரு ராக்கிஸ். சிற்றிலைகள் ஒரு மைய அச்சில் பிராக்கெட்ல ராக்கிஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி the end of leaflet of the peripinnate leaf bent around to the serve as a terminal leaflet அப்படிங்கிறாங்க. டெர்மினல் அந்த நுனி பகுதியில வந்து என்ன பண்ணணும்னா லீஃப்லெட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இம்பேரிபின்னேட் அப்படிங்கிறத பாத்தீங்க. அதே மாதிரி பேரிபின்னேட்னா என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பேரிபின்னேட் லீஃப் எப்படின்னா என்ன கேட்டாங்கன்னா ஆக்சுவலா இந்த லீஃப் பொறுத்த வரைக்கும் it has even number. It has even number. Peripinnate அப்படின்னா it has an even number of leaflet. Number of leaflet attached to the opposite manner. Attached to opposite. Attached to opposite. இதை நோட் பண்ணி வச்சுங்க. பேரிபின்னேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அதுல வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்னொன்னா பார்த்தோம். இதுல இருக்கக்கூடிய இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரேக்கிஸ்ல வந்து ரெண்டு இலையா நமக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆயிரும். சரிங்களா, அதுதான் வந்து பேரிபின்னேட்டுக்கும் இம்பேரிபின்னேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டு இலையா நமக்கு என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது லாட்டெக்ஸ் அல்லது ரெசின் அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுது இலையில. லாட்டெக்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா சைமோஸ், யூனிலேட்ரல், சைம் அரேஞ்ச்டு இன் ரெசிமோஸ் அல்லது பேனிக்கல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொதுவா இதுல காணப்படுது. ரெசிமோஸ் அல்லது பேனிக்கல். ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ளிக்யூ, பென்டாமரஸ், ஜைகோமார்பிக் அல்லது ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல் ஃப்ளவர், யூனிசெக்சுவல், ஹைப்போகைனஸ், பாலிகேமஸ், நிறைய மலர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஃப்ளவர்ல வந்து பாருங்க ஸ்டாமினல் டிஸ்க் இருக்கு. ஸ்டாமினல் டிஸ்க். அதே மாதிரி யூனிலேட்ரல் கிளாண்டுலார் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. சுரப்பி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஃப்ளவர்ல இருக்கு. போத் பைசெக்சுவல் இருக்கு, யூனிசெக்சுவல் ஃப்ளவர் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பைசெக்சுவல் வந்து நமக்கு ஸ்டாமினேட்ங்கிற கேரக்டர் வருது, பிஸ்டிலேட்ங்கிற கேரக்டர் வருது. இந்த ஸ்டாமினேட் பிஸ்டிலேட்னு வந்துச்சுன்னா வளமான மலருங்களா வளமற்ற மலருங்களா என்ன வருங்க? வெரி குட். ஸ்டாமினேட்னா வளமான மலர்கள், பிஸ்டிலேட்னா வளமான மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். வளமான மகரந்தம். ஸ்டாமினோடு, பிஸ்டிலோடு அப்படின்னு வந்தாதான் வளமற்ற மகரந்தம் அப்படின்னு அர்த்தம். பாலிகேமஸ், டயசியஸ். கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து நமக்கு செப்பல்ஸ் 5, பாலிசெப்பலஸ், இம்பிரிகேட் ஆக்டிவேஷன், ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். சரிங்களா, ஃப்ளவர்ஸ் பேக்கம் செப்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 யூனியனா இருக்குமா. சரிங்களா, 4 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு யூனியனா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கேலிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு அல்லது நிறைய இருக்கு. இன்ஃபினிட்டிவாவும் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இம்பிரிகேட் ஒன்னு உள்ள ஒன்னு வெளியே அந்த மாதிரி என்ன பண்ணும் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல பிகம் 4 யூனியனா இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் யூனியன் ஆஃப் தேர்ட் அண்ட் மொத்தம் 4ல உதாரணத்துக்கு 3 5 இணைஞ்சு காணப்படும் போல. அடுத்தது இப்ப கொரல்லா பொறுத்த வரைக்கும் பெட்டல்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். ஸோ நமக்கு வந்து ஈவனா என்ன பண்ண முடியும் பிரிக்க முடியும். மொத்தம் 5 பெட்டலஸ் பாலிபெட்டலஸ் வித் ஹேரி ஸ்கேலி அப்பண்டேஜ். நமக்கு வந்து செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு என்ன பண்ணுன்னா காணப்படுது. பெட்டல்ஸ் எதில் ஆப்சென்ட் அப்படின்னா சைலாச்சேரியா டோடேனியா இந்த 2 பீசிஸ் என்ன இல்லை அப்படின்னா நமக்கு கொரல்லாங்கிற அந்த பெட்டல்ஸ் அமைப்பு இல்லை. அதே மாதிரி பெட்டல்ஸ் பிட்வீன் ஸ்டெம் அண்ட் ஃப்ளோர் ஆக்சிஸ் டெவலப்டு பை த டிஸ்க். அதாவது இங்க பெட்டல்ஸ் இருக்கு, இது பெட்டல்ஸ், இது ஸ்டெம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ளோரல் மலர் அச்சு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதாவது எப்படின்னா ஒரு தட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இதுலதான் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பெட்டல்ஸ் ஸ்டெம் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கு. பொதுவா என்ன மாதிரி இருக்குங்கிறாங்க ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி பாருங்க கிளாண்டுலார் இருக்கு, சுரப்பி அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. பொதுவா நமக்கு வந்து பூச்சிகள் மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னா பாலினேஷன் நடக்கும். அடுத்து ஆண்ட்ரிஷியத்தோட கேரக்டர். ஆண்ட்ரிஷியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா ஆண்ட்ரிஷியம் 8 அல்லது 10 2 அடுக்கா இருக்கு. பாலியாண்ட்ரஸ் இன்சர்டட் இன்சைட் த டிஸ்க், டைத்திகஸ். அதே மாதிரி பேசி ஃபிக்ஸ்டு. இன்ட்ரோஸ் அப்படின்னா உள்நோக்கி வைக்கக்கூடியது. அடிப்பகுதி நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அடிப்பகுதி இதுல ஒட்டிட்டு இருக்கும். கைனிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரைகார்புலரி. ஸோ இங்க இருக்கு ட்ரைகார்புலரி, சின்கார்பஸ் ஒட்டியதான் இருக்கு. ஸோ இது வந்து சூலக ஆக்சுவலா வந்து நமக்கு சுப்பீரியர் ஓவரி. பிளாசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சில் பிளாசன்டேஷன். நிறைய பீசஸ் ஆக்சில் பிளாசன்டேஷன் தான் வரும். உங்களுக்கு ஒரு சிலது மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். வேற ட்ரைலாக்குலர் வித் 1 or 2 ஓவில் ஈச் லாக்யூல்ஸ் ஆக்சல் பிளாசன்டேஷன் ஸ்டைல் வந்து டெர்மினல் நுனி பகுதியில் காணப்படும். ஸ்டிக்மா பொறுத்த வரைக்கும் ட்ரைஃபிட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டிக்மாவும் மேல இருக்கும். ஸோ இங்க ட்ரைகார்புலரினா இங்கேயும் நமக்கு என்ன பண்ணும் 3 தான் இருக்கும். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி 3 இருக்கும் ட்ரைகார்புலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இதுல வந்து நமக்கு ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பைசெக்சுவல் இருக்கு. அதே மாதிரி மேல் ஃபீமேல் செப்பரேட்டா இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கு. கே வந்து நமக்கு கேலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 to 4. இதே மாதிரி இங்கேயும் 5 to 4. ஆண்ட்ரிஷியம் மட்டும்தான் 8 to 10 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததுதான் வந்து பீசிஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா போடும்போது நமக்கு இது வந்து கொரல்லா உள்ள இருக்கு. ஸோ இது கேலிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இருக்கு, தனியா தான் இருக்கு. கொரல்லாவும் 5 இருக்கு, தனியா தான் இருக்கு. உள்ள இருக்கிறது ஆண்ட்ரிஷியம் நிறையவே இருக்கு. ஸோ ஆண்ட்ரிஷியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. கைனிஸை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரைகார்புலரி. இது பார்த்துங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொறுத்த வரைக்கும் சாப்பண்டைசில பப்பையா, மெலிகுரா, யூபர்பியா இதெல்லாம் நமக்கு இருக்கு. லிச்சி முக்கியமான ஒன்று. லிச்சி வந்து நமக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட். அப்புறம் ஆசர் சக்காரம், இதுக்கு பேர் வந்து மேப்பிள் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ். ஏன்னா இதுல வந்து நமக்கு அதோடைய தண்டு பகுதியில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுகர் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதே மாதிரி பால்வினியா கபீனியா அப்படிங்கிற பீசிஸ்ல இருந்து ட்ரிங்க், அதாவது கல்லு மாதிரி என்ன பண்ணாங்க அதை பயன்படுத்தி தயாரிப்பாங்க. மெடிசினல் பொறுத்த வரைக்கும் கார்டியோஸ்பெர்மம், எலிகோகாப்பம். இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்டியோஸ்பெர்மம், எலிகோகாப்பம்.
இது தமிழ் கூட நல்ல பேருங்க, கார்டியோஸ்பெர்மம். மெயினா வந்து நமக்கு மெடிசனல்ல இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். கார்டியோஸ்பெர்மம் ஹெலிகோகாப்பம். முடக்கு முடக்கு பேரு எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க, முடக்கத்தான். முடக்கத்தான் இதுக்கு பேர் வந்து தமிழ்ல முடக்கத்தான். முடக்கத்தான் சூப் எல்லாம் ஃபேமஸா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிங் போற இடத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முடக்கத்தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் வாக்கிங் போறப்ப பார்த்துருக்கேன், முடக்கத்தான் சூப் விற்பாங்க. அது மூட்டு வலிக்கு அதுக்கெல்லாம். ஓஹோ ஓஹோ. இது எங்க அந்த வயல்வெளியில சும்மா பெருசா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்றதெல்லாம் நாங்க வயல்வெளியில சும்மா கிடக்கும் முடக்கத்தான். மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிட்டி சைடு தெரியாது, நம்ம ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் மோஸ்ட்லி இது பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து நமக்கு மெயினா இந்த மூட்டுவாதம், கீழ்வாதம், இந்த மூட்டு வலிக்கெல்லாம் பெரும்பாலும் இதுதான் பயன்படுத்துவாங்க. அடுத்தது இதுல வந்து நமக்கு அந்த டிகாஷன், அதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. இதுல வேற வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த டோடேனியா உஸ்கோசா, டோடோனியா உஸ்கோசா இது வந்து பாத்தீங்கன்னா அல்லோபைலஸ் ஆல்சோ மெடிசினல் யூசஸ்க்காக நமக்கு என்ன பண்றாங்கன்னா வேறுபட்ட ஒரு சில இதுக்கு பயன்படுத்துறாங்க. அல்லோபைலஸ் அல்லோபைலஸ் அதை நோட் பண்ணிட்டேன். இந்த பிளான்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அல்லோபைலஸ்ங்கிறது வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த பிளான்ட் பார்க்கறதுக்கு வந்து மிளகு மாதிரியே இருக்கு. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா மெடிசனலா யூஸ் பண்ணக்கூடியதுதான் அல்லோபைலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சோப்பி லெதரி, இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பண்டை. இந்த ஏன்னா இதுக்கு பேரே வந்து சோப்பி பெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட், இதுல வந்து சாப்போனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து கிடைக்குது. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா சாப்போனின் வந்து நமக்கு ஈல்ட் லெதர் அண்ட் வித் வாட்டர் யூஸ்ட் ஃபார் வாஷிங் உள்ளன் அண்ட் த சில்க் கிளாத் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வாஷ் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. டிம்பர் பொறுத்த வரைக்கும் சைசிலிச்செரா ஒலிஷியா, அதாவது சிலோன் ஓக் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது குட் டிம்பர், நல்ல ஒரு மரமா பயன்படுத்துறாங்க, அதாவது ஒரு மரக்கட்டை மாதிரி பயன்படுத்துறாங்க. அடுத்து இதுல கீழே வந்து நமக்கு இந்த கொலிரோட்டியா இதெல்லாம் வந்து நமக்கு வார்னிஷ்டி அழகு வளர்த்தக்கூடியது. காமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல லிச்சி இது ஒண்ணு முக்கியமானது. கார்டியோஸ்பெர்மம் முடக்கம் இது ஒண்ணு முக்கியமானது. இது வந்து டோடோனியா, இதுல என்ன கிடையாதுன்னா கொரலாவே இருக்காது, பெட்டல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. அதே மாதிரி யூப்பர்பியா, நெப்போலியம், லாங்கியோலியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ஸ்வீட் அண்ட் ஃபிளஷி, இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுல லிச்சி ஒண்ணு முக்கியமானது, கார்டியோஸ்பெர்மம் ஒண்ணு முக்கியமானது. ஒண்ணு சுகர் தயாரிப்பாங்க. என்ன பிளான்ட்ல சுகர் தயாரிக்கிறாங்க? ஆசர் சக்காரம், இந்த பீசிஸ் இது வந்து சுகர் தயாரிக்கிறாங்க. அதோடைய தண்டு பகுதியில் சுகர் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த சுகருக்கு பேரு மேப்பிள் சுகர். அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, மேப்பிள் சுகர் அப்படிங்கிறது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேப்பிள் சுகர் வரைக்கும் நமக்கு வந்து சாப்பண்டேசி. என்ன பிளாசன்டேஷன் வருது? ஆக்சில் பிளாசன்டேஷன். என்ன பிளாசன்டேஷன் அப்படின்னா ஆக்சில் பிளாசன்டேஷன் நமக்கு இருக்கு.